Alhamdulillah Rabbil Alameen wal-aqibatu lil-muttaqin wassalatu wassalamu ala sayyidina Muhammadin wa ala alihi wa sahbihi ajma'in amma ba'd faqad qala Allah ta'ala fi mahkami tanzil wal-furqanil hamid a'udhu billahi minash shaitanir rajim bismillahir rahmanir rahim wa idh yarfa'u Ibrahim al-qawa'ida min al-bayt wa Isma'il ربنا تقبل منا إنك أنت السميع العليم صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. எல்லா புகழும் நம்மை எல்லாம் படைத்தாளுகிற ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் வீடேற்றமும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வழிதொடர்ந்த அருமை சஹாபா பெருமக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், ஃபுகஹாக்கள், சாலிஹீன்கள், பெரியார்கள் அனைத்து பேர்கள் மீதும், குறிப்பாக சங்கை பொருந்திய இந்த சபையில் விற்றிருக்கிற நம் அனைத்து பேர்கள் மீதும் இறைவனின் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணிய பொருந்திய ஹாஜிகளே, இறையல்லமாம் புனிதமான காபத்துல்லா ஷரீஃபினுடைய இறை ஆலயத்தின் விருந்தாளிகளான ஹாஜிகளே, இறைவனுடைய மகத்தான மாபெரும் அருளால் 4 நாட்களை கடந்து 5வது நாட்களில் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நேற்றைய தினம் காபத்துல்லா ஷரீஃபை பற்றி, அதனுடைய மகத்துவம் பற்றி நாம் அறிந்ததை போல, இன்றைய தினத்தில் அந்த ஹரம் ஷரீஃபினுடைய மதாஃபினுடைய பகுதியில் இருக்கிற இறைவனுடைய மிகப்பெரிய அத்தாட்சிகளில் ஒன்றாக இருக்கிற ஹஜருல் அஸ்வத் என்கிற அந்த சொர்க்கத்தினுடைய கல்லை பற்றியும் அதனுடைய வரலாறுகள், அதன் சிறப்புகள் என்ன என்கிற விஷயத்தை இன்றைய தினத்தில் நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அருமைக்குரிய ஹாஜிகளே, மக்கா என்று சொன்னாலே அந்த மக்காவில் இருக்கிற எல்லா இடங்களும் சிறப்பான ஒரு இடங்கள் தான். மதாஃபினுடைய பகுதி எல்லா இடங்களிலும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய புனித பாதம் பட்ட புண்ணிய பூமி இது. அருமை சஹாபா பெருமக்கள் வாழ்ந்த ஊர், சஹாபிய பெண்கள் எல்லாம் வாழ்ந்து மறைந்த ஒரு நகரம்தான் இந்த மக்கமா நகரம். இந்த மக்காவில் இருக்கிற எல்லா இடங்களும் சிறப்புக்குரிய இடமாக இருந்தாலும் அதில் குறிப்பிட்ட சில இடங்களை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த ஹஜருல் அஸ்வத் என்கிற இந்த கல் உலகத்துக்கு எப்படி வந்தது, இறைவனால் எப்படி வழங்கப்பட்டது என்கிற விஷயம் குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட முதல் மனிதராய் வந்துதித்த ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் சொர்க்கத்திலிருந்து வருகை தருகிற போது 3 பொருட்களை சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு கொண்டு வருகிறார்கள். அந்த 3 பொருட்களில் 1வது பொருள் எது என்று சொன்னால், அன்றைக்கு படைக்கப்பட்ட முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஆடைகள், இன்றைக்கு நாம் விதவிதமான ஆடைகள் அணிவதை போல, உடைகள், ட்ரெஸ்ஸுகள் அணிவதை போல, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ட்ரெஸ் எது என்று சொன்னால், சொர்க்கத்தில் இருக்கிற மரத்தினுடைய இலை இருக்கும் அல்லவா, அந்த இலை தான் அவர்களுக்கு ஆடை. அப்போ சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு வருகிற பொழுது சொர்க்கத்தில் இருக்கிற மரத்தினுடைய இலைகளை ஆடையாக இந்த பூமிக்கு கொண்டு வந்தார்கள். 1. அடுத்து 2வது, அவர்கள் கொண்டு வந்தது அசா என்று சொல்லப்படுகிற கைத்தடி. 3வது விஷயம்தான், தன்னுடைய அக்கிள் பகுதியிலே, கம்கட்டு பகுதியிலே வைத்துக்கொண்டு ஒரே ஒரு சிறிய கல்லை எடுத்துக்கொண்டு பூமிக்கு வந்தார்கள். அந்த கல் எதுவென்று சொன்னால் ஹஜருல் அஸ்வத் என்கிற சொர்க்கத்தினுடைய கல். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த 3ஐ கொண்டு பூமியில் இறங்கினார்கள். முதல் 1000 வருஷம் வரைக்கும் அந்த கல்லினுடைய பயன்பாடு என்னவென்று சொன்னால், வானவர் கூமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகை தந்து சொல்வார்கள், இந்த கல்லை கொண்டு இன்னென்ன காரியத்தை செய்யுங்கள். நெருப்பு வேண்டுமா, அதிலிருந்தே தோன்றும். எதை தேவைப்பட்டாலும் அந்த சொர்க்கத்துடைய கல்லாய் இருக்கிற
ஹஜருல் அஸ்வத் கல் என்று அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. சொர்க்கத்தினுடைய ஒரு கல் உனக்கு எல்லா கட்டத்திலும் கை கொடுக்கும் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். 1000 வருஷம் வரைக்கும் அந்த கல் பயன்படலை. அதற்கடுத்த காலம் வருகிற பொழுதுதான் காபத்துல்லா ஷரீஃபுடைய கட்டடப் பணிகள் நடக்கின்ற பொழுது பைத்துல் மாபூர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வானத்தில் மலக்குமார்கள் எல்லாம் தவாஃபு செய்கிற, சஜிதா செய்கிற, தொழுகிற இடமாக இருக்கிற மஸ்ஜித் பைத்துல் மாமூர். அந்த பைத்துல் மாமூருக்கு நேர் கீழே இருக்கிற காபத்துல்லா ஷரீஃபில் அடையாள கல்லாக இந்த கல் ஆதம் ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்தில் வைக்கப்படுகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு பின்பு வந்த நபிமார்களில் ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம் என்கிற ஒரு நபியும் ஒருவர். இப்படி ஒருவர் பின் ஒருவராக நிறைய நபிமார்கள் தோன்றிக் கொண்டே இருக்கிறார். அப்படி வருகிற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலம் வந்த பொழுது நிறைய வெள்ளப்பிரளயம் எல்லாம் ஏற்படும். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலம் 950 வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்தவங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அந்த 950 வருஷத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் நிறைய தடவை வெள்ளப்பிரளயம் ஏற்பட்டுச்சு. அதில் காபத்துல்லா ஷரீஃப் எல்லாம் பக்கத்தில் இருக்கிற அத்தனை வீடுகளும் குடிசைகள் எல்லாம் அடித்து கொண்டு சென்று விட்டது. அப்போ அந்த வேலை திரும்ப ஆரம்பமாச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டடப் பணிக்காக வேண்டி அமர்ந்த பொழுது எல்லா வேலையும் முடிச்சதுக்கு பிறகு நேற்றைய தினம் அதை நினைவுபடுத்தினேன். இஸ்மாயில்கிட்ட போய் கல் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. அந்த கல் காணா போச்சு, எங்கன்னு தெரியல. அங்கே எங்கேயும் தேடி பார்த்தா ஜபல அபி குபைஸ் மலையில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தேடும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த கல்லை எடுத்து கையில் கொடுக்குறாங்க. இதை கொண்டு போய் உங்கள் தகப்பனார்கிட்ட, உங்கள் வாப்பாட்ட, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட கொண்டு போய் கொடுங்கண்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த கல்லை வாங்கி, இந்த கல் உனக்கு எப்படி கிடச்சி, யார் கொடுத்தாங்க போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லாஹ்வினுடைய உத்தரவு, இந்த கல்லை எடுத்து தவாஃபு செய்யக்கூடியவர்களுக்கு அடையாள கல்லாக வையுங்கள் என்று சொல்லிவிட்டு போயிட்டாங்க. அந்த கல் அன்று வைக்கப்பட்டது. இன்று வரைக்கும் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் உருண்டோடி விட்டது. கியாமத்துடைய நாள் வரைக்கும் அந்த சொர்க்கத்துடைய கல் அங்கே இருக்கு. அந்த கல்லுக்கு உண்டான பவர் எஃபெக்ட் என்னன்னு சொன்னால், யாரெல்லாம் ஹஜர் அஸ்வத் கல்லை முத்தமிடுகிறார்களோ அல்லது தூரத்தில் இருந்து கொண்டு கையை உயர்த்தி பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி இஸ்திலாம் செஞ்சு கையில் முத்தம் கொடுக்குறாங்களோ அத்தனை பேர்களுக்கும் ஒரு மேக்னெட் பவர் மாதிரி எல்லாத்தையும் அப்படி இழுத்துக்கொள்ளும், ஸ்கேன் பண்ணுற மாதிரி. எத்தனை கோடி மக்கள் அந்த இடத்தில் முத்தமிட்டாலும் கியாமத்துடைய நாளையிலே இந்த கல் வாய் திறந்து பேசுமாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அறிவிக்கிற ஹதீஸில் வருகிறது. எப்படின்னு சொன்னால், கியாமத்துடைய நாளில் மனுஷனுக்கு 2 கண் இருக்கிற மாதிரி, மனுஷனுக்கு நாக்கு இருக்கிற மாதிரி, கியாமத்துடைய நாளையில் இந்த ஹஜருல் அஸ்வத் கல்லுக்கு என்ன இருக்கும்? நாக்கு இருக்கும், 2 கண்கள் இருக்கும். மனிதனுக்கு இருக்கின்ற 2 ஷபத் உதடு இருப்பதை போல அந்த ஹஜருல் அஸ்வத் கல்லுக்கும் இருக்கும். மனுஷன் பேசுகிற மாதிரி ஹஜருல் அஸ்வத் கல்லு பேசும். என்ன பேசும் என்று சொன்னால், கியாமத்துடைய நாளையிலே பேசும், என்னை யாரெல்லாம் வந்தார்கள், யாரெல்லாம் முத்தமிட்டார்கள், அருகில் முத்தமிட்டார்கள், தூரத்தில் இருந்து கொண்டு இஸ்திலாம் செய்தார்கள் என்று வாய் திறந்து பேசும். அந்த எல்லா மனிதருடைய பாவங்களும் மன்னிக்கப்படுவதற்கு இந்த கல் அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்யும். அப்போ அதை சாதாரண கல் என்று நினைக்க முடியாது. ஆனால் அதுக்காக வேண்டிய ஹஜருல் அஸ்வத் கல்லை முத்தமிடுதல் அப்படிங்கிறது ஒரு சுன்னத்தான ஒரு வழிமுறை. அது வாஜிபோ ஃபரதோ அல்ல, சிறப்புக்காக வேண்டித்தான் அத்தனை பேர்களும் முந்தி அடித்து கொண்டு போகிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு சுன்னத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டி 10 மனிதர்கள் 20 மனிதர்களை அடித்து உதைத்து கொண்டு அவர்களை புண்படுத்தி காயப்படுத்தி அத்தனை பேருக்கு மத்திய உள்ளவை முத்தம் கொடுக்குறோமே, இது சிறப்பா என்று சொன்னால் இது நிச்சயமாக சிறப்புக்குரிய செயலாக ஆகாது. அல்லாஹ்விடத்தில் கேட்கலாம், யா அல்லாஹ் இந்த ஹஜருல் அஸ்வத் கல்லை பார்க்கணும், அந்த ஹஜருல் அஸ்வத் கல்லை முத்தம் கொடுக்கணும், அந்த பாக்கியத்தை தான் நசீபை தான் கேட்கணும். அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தில் வாய்ப்பை கொடுத்தால் இலகுவான முறையில் போய் முத்தமிட்டு விட்டு வந்து விட வேண்டும். என காலம் 4 நாட்கள் 5 நாட்கள் ஓடிவிட்டது. மீதம் இருக்கின்ற காலத்தில் ஏதாகிலும் ஒரு நேரத்திலே வசதிப்படுகிற நேரத்தில் போய் முத்தமிட வேண்டும். அதே நேரத்தில் யாருக்கும் எந்த இடத்திலும் செய்யக்கூடாது. அந்த கல்லுக்கு அவ்வளவு சிறப்புகள் இருக்கிறது என்பது மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஹஜருல் அஸ்வத் கல் விஷயத்தில் ஒரு இக்திலாஃப் வந்துச்சு, ஒரு கருத்து வேறுபாடு, ஒரு சண்டை. என்ன சண்டை சச்சரவுண்டா, அந்த கட்டடப்பணி எல்லாம் முடிஞ்ச பிறகு குறைஷிகள்லாம் சொல்கிறாங்க, அரபு நாட்டிலே உயர்ந்த கோத்திரம் எங்களுடைய கோத்திரம். இப்போ கட்டட வேலை முடிஞ்சு இந்த கல்லை தூக்கி உரிய இடத்துல வைக்கணும். இப்போ யார் வைக்கிறதுன்னு பேசும்போது குறைஷிகள் சொல்கிறாங்க, நாங்கள் தான் அதுக்கு தகுதி படைத்தோம், நாங்கள் தான் வைப்போம்.
இன்னொரு கபீலா குடும்ப வம்சத்தை சார்ந்தவர்கள் சொன்னார்கள், இல்லை இல்லை, நாங்கள் தான் தகுதி பெற்றவர்கள், ஆட்சி அதிகாரம் இல்லை எங்கள்கிட்ட இருக்கு, நாங்கள் தான் அந்த கல்லை தூக்கி வைப்போம். இப்படி ஆளுக்கால் பல கோத்திரமும் பல கபீலாக்களும் சண்டையிட்டு அடித்து கொண்டிருந்த நேரத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அற்புதமான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை தீர்ப்பு சொன்னாங்க. என்ன சொல்றாங்க? யாருக்கும் பிரச்சனை வேண்டாம், நான் சொல்கிறேன் ஒரு நல்ல தீர்ப்பு, அந்த தீர்ப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்ற பொழுது நீங்கள் சாதிக் ஆயிடுச்சு, நீங்கள் தான் சாதிக் ஆச்சே, அமீன் ஆச்சே, நம்பிக்கையாளர், பொய் பேச மாட்டீங்க, உண்மையை மட்டுமே பேசுவீங்க, அதனால உங்கள் சொல்லுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் என்று எல்லா மக்களும் கட்டுப்பட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே யாருக்கும் ஒரு தலைபட்சமாக தீர்ப்பு சொல்லவும் மாட்டாங்க. இப்போ எல்லா மக்களும் ஆர்வமாக எதிர்பார்க்குற நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அற்புதமான தகவலை சொன்னாங்க. இன்றைக்கு யாரும் இந்த கல்லை எடுத்து வைக்க வேண்டாம், நாம் இந்த கல்லை இந்த இடத்துல வச்சுருவோம், அத்தனை பேர்களும் அவரவர்களுடைய வீட்டுக்கு இரவு போயிடுவோம். அதிகாலை பொழுதில் தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் யார் முதலாக பாபு சலாம் வழியாக உள்ளுக்குள் வருகிறார்களோ அவர் மாத்திரம்தான், அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் மாத்திரம்தான் இந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை அந்த இடத்தில் எடுத்து வைக்க முடியும். இது யாரு சொல்றா? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல தீர்ப்பு. எல்லா மக்களும் ஒருமித்த குரலை சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹ், ஒரு அற்புதமான தீர்ப்பு, எல்லாரும் இந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்வோம் என்று அத்தனை பேர்களும் போய்விட்டார். பாபு சலாம் சொல்றமே, அந்த பாபு சலாம் எங்க இருக்குது? இன்றைக்கு அந்த வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு காலத்துல எல்லா கேட்டுகளும் ஓப்பனாக இருக்கும்போது கூட அந்த பாபு சலாம் கேட்டு பூட்டப்பட்டே தான் இருக்கும், ஏதாவது ஒரு நேரத்தில் திறப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த வீட்டிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ற வழி இருக்கே, அந்த வழியாகத்தான் வருவார்கள். எனவே தான் ஹஜ்ஜுக்கு வந்தாலும் உம்ராவுக்கு வந்தாலும் சொல்லுவாங்க, காபத்துல்லா ஷரீஃபுக்கு போறதா இருந்தா பாபு சலாம் வழியா உள்ளுக்குள்ள போங்கம்பாங்க. இப்பொழுது ஹஜ்ருல் அஸ்வத் பிரச்சனை வந்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஜட்ஜ்மெண்ட்டும் அதுதான். பாபு சலாம் வழியா யார் வர்றாங்களோ அவங்க எடுத்து வைக்கலான்ட்டாச்சல. ஒவ்வொருத்தரும் என்ன செய்யறாங்க? விடிகாலை அதிகாலை பொழுதில் தஹஜ்ஜுடைய நேரத்தில் ஒவ்வொருத்தரும் நாம தான் ஃபர்ஸ்ட் நுழையிறோம், யாருமே இல்லை சொல்லி மெல்லமாக உள்ளுக்குள் வந்தவர்கள் திகைத்து போனார். எல்லா கூட்டமும் வந்துச்சு, ஃபர்ஸ்ட் வந்துச்சு. ஆனால் அத்தனை பேர்களுக்கு முன்னால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாக வந்து விட்டார்கள். இப்பொழுது சொல்லுங்கள், இந்த கல்லை எடுத்து வைப்பதா இருந்தால் யார் எடுத்து வைக்கிறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை எடுத்து வைக்கணும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சார்கள்? நான் எடுத்து வைக்கிறேன், நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன் சொல்லல, அத்தனை கபீலாவையும் கூட்டார்கள். குறைஷியா வாருங்கள், நீங்கள் ஹஸரஜா வாருங்கள், ஒவ்வொரு கபீலாவையும் கூப்பிட்டு கொண்டு ஒரு துணியை பெருசாக விரித்து அந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை அந்த துணிக்கு மத்தியில் சென்டரில் வச்சு எல்லோரும் ஒரு கையை பிடியுங்கள் என்று அத்தனை பேர்களுடைய கைகளையும் இணைந்ததற்கு பிறகு அந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை எடுத்து கொண்டு போய் உரிய இடத்தில் வைத்தார்கள். அந்த இடத்தில் தான் இன்று வரைக்கும் ஹஜ்ருல் அஸ்வத் கல் இருக்கிறது. கியாமத்து வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் அந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல் அங்குதான் இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சர்ச்சைக்கு தீர்ப்பு சொல்லி இந்த கல்லை எடுத்து வைத்த பொழுது நபிகள் நாயகத்துக்கு வயது 35 என்று ஹதீஸ்களிலே காண கிடைக்கிறது. ஹாக்கிம் அப்படிங்கிற கிதாபில் இருக்கு. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிற இன்னொரு கருத்தும் இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாள் எது? திங்கட்கிழமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்தது, இந்த உலகத்தை விட்டு பிரிந்ததும் அதே திங்கட்கிழமை தான். நபிகள் நாயகத்துக்கு நபி பட்டம் அருளப்பட்டது இதே திங்கட்கிழமை தான். எல்லா திங்கட்கிழமை என்று வருது. மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து புறப்பட்டு சென்ற நாள் எது? இது திங்கட்கிழமை தான். எல்லா நாட்களும் வருகிறது. இந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை உரிய இடத்தில் எடுத்து வைத்த நாள் எதுவென்று சொன்னால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், இதே திங்கட்கிழமை தான் என்று நூல் அஹமது தபரானி போன்ற கிதாபுகளிலே இந்த வரலாற்றை பதிவு செய்கிறார். பைஹகியிலேயும் இந்த ஹதீசுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அற்புதமான அந்த கல்லுக்கு சொந்தக்காரர்கள் நாம் அத்தனை பேர்களும் இங்கு இருக்கிறோம். யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு வர்றாங்களோ, உம்ராவுக்கு வர்றாங்களோ அத்தனை பேர்களுக்கும் அந்த கல்லு சொந்தம். எப்போ? நாம் இஸ்லாம் செய்கிற பொழுது, அதை முத்தமிடுகின்ற பொழுது. அந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்லுக்கு நிறைய சோகமான வரலாறுகள்லாம் நடந்துச்சு. அந்த பஹ்ரைன் பகுதியை அன்றைக்கு அபூ தாஹிர் கிர்மிதி என்று சொல்லப்படக்கூடிய ஆட்சி செஞ்சான். ஹிஜ்ரி 600 என்று நினைக்கிறேன். அந்த நேரத்தில் அவன் என்ன நினைக்கிறான்? அவனுடைய மனசுக்குள்ள ஒரு பொறாமை எண்ணம். உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டிலிருந்து மக்கள் இந்த மக்காவுக்கு வர்றாங்க, காபாவை பார்க்கறதுக்கு வர்றாங்க. அந்த காபாவில் இருக்கிற ஹஜ்ருல் அஸ்வத் கல் அங்கே இருக்கிறதுனால தான் எல்லா மக்களும் வர்றாங்க. அங்கே இருக்கிற கல்லை கடத்தி கொண்டு வந்து நம்முடைய நாட்டில் நம்முடைய பகுதியில் வச்சா எல்லா நாட்டு மக்களும் நம்ம இடத்துக்கு வருவாங்கல்லவா என்று ஆலோசனை செய்தான். அதற்கென்று 900 படை வீரர்களை திரட்டினான். ஒரு போரை போல வரக்கூடிய வழிகளிலே 30,000 பேர்களை வெட்டி வீழ்த்தினான்.
ஹரம் ஷரீஃபில் தொழுகை நடக்குது. எல்லா பகுதிகளும் வரக்கூடிய பகுதியில் எங்கெல்லாம் முஸ்லிம்கள் ஜமாத்தா தொழுகிறார்களோ அத்தனை இடங்களிலும் வெட்டி வீழ்த்தினால் 30,000 தலைகள் உருண்டது. எதுக்காக வேண்டி வர்றான்னு சொன்னா, இந்த ஹஜர் அஸ்வத் கல்லை திருடி கொண்டு தன்னுடைய நாட்டுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்கு வந்த அத்தனை பேர்களையும் அடித்து நொறுக்கிவிட்டான். உள்ளுக்குள்ள ஹஜர் அஸ்வத் கல்லை எப்படி எடுத்தான் என்று சொன்னால், அல்லாஹு அக்பர், பேரீச்சம்பழ மரத்தினுடைய மட்டைகளை எடுத்து அத்தனை பேர்களும் அடித்து நொறுக்கி கல்லை வெளியே எடுத்து ஒரு துணியில் வைத்துக் கொண்டு புறப்பட்டார்கள். குதிரை வீரர்கள், ஒட்டக வீரர்கள், நிறைய பேர்கள். அப்படி 900 வீரர்களோடு சேர்ந்து புறப்பட்டு போகும்போது போகக்கூடிய வழியில் நேர்ந்த மிகப்பெரிய கதி என்ன தெரியுமா? அல்லாஹு பழி வாங்கினான். அல்லாஹு பூமிக்கு உத்தரவிட்டான். பூமி அப்படியே பிளந்தது. அத்தனை பேர்களும் பூமியால் விழுங்கப்பட்டு விட்டான். அல்லாஹுவனுடைய அத்தாட்சிகள்ல கை வச்சு அல்லாஹ் சும்மா விடுவானா? நாம கேள்விப்பட்டிருப்போம் நிறைய விஷயம். அல்லாஹ்வுடைய வேதமான கலாம் ஷரீஃபை எட்டி உதைச்சா அவனுக்கு என்ன நேர்ந்தது? இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய பள்ளி வாசல்களை கேவலப்படுத்தினா அவங்களுக்கு என்ன நேர்ந்தது? எல்லாம் நிறைய படிச்சிருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி தான் ஹஜர் அஸ்வத் கல்லு அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. அந்த ஹஜர் அஸ்வத் கல்லின் மீது கையை வச்சு வந்தா அபூ தாஹிர் கிருமிதி என்பவன், அவன் என்ன செய்தான்? பிரிதொரு காலத்தில் அவனுடைய சகோதரன் ஆட்சிக்கு வந்த பொழுது அவன் செய்த செயலுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்டார். அதற்காக வேண்டி தண்டனையும் பெற்றார் என்று வரலாறுகளாக வருகிறது. இப்போ எல்லா மனுஷனையும் பூமி விழுங்கிருச்சு. ஹஜர் அஸ்வத் கல் ஒரே ஒரு நாள் மட்டும் அந்த இடத்தில் இருக்கிறது. அந்த பகுதியில் இருக்கிற எல்லா மக்களும் அந்த இடத்தை பார்த்துட்டு போறாங்க. எல்லா மக்களும் விழுங்கப்பட்ட இடம் ஹஜர் அஸ்வத் கல் மட்டும் ஜொலித்து கொண்டிருக்கிறது. கூட்டம் கூட்டமா பார்த்தான். அதற்கடுத்து அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட ஆலிம்களால், அறிஞர்களால் அந்த கல் எடுத்து செல்லப்பட்டு அந்த இடத்தில் கொண்டு வைக்கப்பட்டது. கிரந்தங்களில் தாரீக் அக்பார் மக்காவில் எழுதுகிறார்கள், ஹஜர் அஸ்வத் கல்லு வைத்த அந்த ஆரம்ப காலத்திலிருந்து கியாமத்து வரைக்கும் அந்த இடத்திலேயே தான் கல் இருக்கும். ஒரே ஒரு நாள் மட்டும் அந்த இடத்தில் கல் இல்லை. அது எந்த நாள் என்று சொல்லுகிற பொழுது, அபூ தாஹிர் கிருமிதி என்பவன் ஆட்சி செய்து வந்த காலத்தில் கல்லை கடத்திய போது ஒரு நாள் இல்லை. அதுவும் திங்களிலிருந்து செவ்வாய் வரை. மறுநாள் செவ்வாய்க்கிழமை கொண்டு வந்து மீண்டும் அந்த இடத்தில் கல் வைக்கப்பட்டது என்று வரலாறுகளில் எழுதுகிறார் என்று சொன்னால், அந்த ஹஜர் அஸ்வத் கல்லுக்கு இருக்கிற ஃபதீலத்தை, சிறப்புகளை நாம் விளங்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜர் அஸ்வத் கல்லை முத்தமிடுவதற்காக வேண்டி வருகின்ற பொழுது அவர்கள் தேம்பி தேம்பி அழுவார்கள். சஹாபாக்களும் அழுதிருக்கிறார். குறிப்பாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அந்த இடத்தில் நின்று அழுகுவதை பார்த்ததும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை சொல்கிறார்கள், உமரே, மனிதன் மிக மிக தேம்பி தேம்பி அழுக வேண்டிய இடம் எதுவென்று சொன்னால் இந்த இடம்தான். துஆ கபூலாகக்கூடிய இடம் இந்த இடம். இந்த ஹஜர் அஸ்வத் நாளில், கியாமத்துடைய நாளிலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் பேசும். எனவே இந்த கல்லுக்கு தனிப்பெரும் சிறப்புகள் இருக்கிறது. இந்த இடத்தில் அழுதழுது அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள், துஆ கபூலாகும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு இடத்தில் சொல்கிறார்கள் என்றால் அந்த கல்லுக்கு இருக்கிற மகத்துவத்தை நாம் விளங்க வேண்டும். ஏன் ஒரு நேரத்தில் ஹஜரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கல்லை முத்தமிடு போவதற்கு முன்னால் ஒரு வார்த்தையை பேசுறாங்க. அந்த நேரத்தில் அலி ரலியல்லாஹுக்கு கோபம் வந்துச்சு. அந்த என்ன வார்த்தை சொன்னாங்கன்னா, உமர் ரலியல்லாஹு, ஹஜர் அஸ்வத் கல்லு நீ வெறும் ஒரு கல்லு தான், உனக்கு எந்த சிறப்பும் கிடையாது, நீ சாதாரண ஒரு கல்லு தான். நபிகள் நாயகம் உன்னை தொட்டு முத்தமிட்ட காரணத்தால் உன்னை நான் முத்தமிடுகிறேன் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு உமர் ரலியல்லாஹு அந்த ஹஜர் அஸ்வத் கல்லை முத்தம் கொடுத்தார். ஹஜர் அஸ்வத் கல்லை முத்தம் கொடுப்பது சுன்னத்து. ருக்குனே யமனி, அதுக்கு பக்கத்தில் ஒரு மூளை இருக்கு, அந்த மூளைக்கும் அந்த கல்லுக்கும் முத்தம் கொடுப்பது சுன்னத்து, முஸ்தஹப் என்றும் எழுதப்படுகிறது. அப்போ ஹஜரத் உமர் ரலியல்லாஹு இந்த வார்த்தையை சொன்ன பொழுது பக்கத்தில் அலி ரலியல்லாஹு கோபம் வந்துச்சு. ஒரு வார்த்தை கேட்டாங்க அலி ரலியல்லாஹு உமரை பார்த்து, உமரை என்ன வார்த்தை சொன்னீங்க? அது சாதாரண கல் என்று எப்படி சொல்றீங்க? அதனுடைய வரலாறை நான் சொல்கிறேன் கேளுங்க என்று சொல்லிவிட்டு அலி ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹுவை பார்த்து சொல்கிறாங்க, ஹஜர் அஸ்வத் கல்லுக்கு பக்கத்துல தான் இந்த வாக்குவாதம் நடக்கு. என்ன வாக்குவாதம் சொன்னா, அல்லாஹ் எல்லா மனுஷருடைய உயிர்களையும் படைத்து ஆலமுல் அர்வாஹை வைத்து பேசிய பொழுது நான் உங்கள் ரப்பு இல்லையா என்ற பொழுது எல்லா உயிர்களும் ஆன்மாக்களும் ரூஹுகளும் ஆம் நீதான் எங்கள் ரப்பு என்று சொன்னல்லவா, அதில் யாரெல்லாம் ஆம் என்று சொன்னார் என்பதை இந்த ஹஜர் அஸ்வத் கல்லு பதிவு செய்து வைத்திருக்கிறது. டேப் ரெக்கார்டரை போல ஒரு ஸ்கேன் பண்ணி எல்லாத்தையும் உள்ள வச்சிருப்பதை போல எல்லா மனுஷர்களையும் உள்ளுக்குள் வைத்திருக்கு. அதில் யாரெல்லாம் காஃபிர் ஆகுவாங்க, யாரெல்லாம் முஸ்லீம் ஆகுவாங்க, யாரெல்லாம் சொர்க்கத்துக்குள் பிரவேசிப்பார்கள், யாரெல்லாம் நரகத்தில் பிரவேசிப்பார்கள் என்று
தீர்ப்பளிக்கப்பட்ட அந்த விஷயம் இந்த ஹஜர் அஸ்வது கல்லு சாதாரண கல்லுங்கிறீங்க, ஆனால் இது பதிவு செய்து வைத்திருக்கின்ற ஹஜரத் உமர் ரலியல்லாஹு இடத்தில் அலி ரலியல்லாஹு சொல்கிறார்கள் என்று சொன்னால் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அதற்கு இருக்கிற மகத்துவம். இன்றைக்கு அந்த ஹஜர் அஸ்வது கல்லுக்கு பக்கத்திலேயோ அல்லது தூரத்தினுடைய ஏதாவது ஒரு பகுதியில் இருந்து கொண்டு நாம் துஆ செய்து விட்டோமா என்பதையும் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஹஜர் அஸ்வதுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? கருங்கல், கருப்பு கல் அப்படிங்கிறதா அதனுடைய அர்த்தம். ஏன் அப்படி ஆச்சுன்னு சொன்னா, உண்மையில அந்த கல் ஒரு பனிக்கட்டியை போல, ஒரு பளிங்கு கல்லை போல ஜொலித்து கொண்டிருக்கிற, பிரகாசித்து கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான கல். அது கருப்பாக மாறி போனதுக்கு காரணம், மனிதன் எப்பொழுது ஹஜர் அஸ்வது கல்லை தொட்டு முத்தமிடுகிறானோ அல்லது தூரத்தில் இருந்து கொண்டு பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று இஸ்திலாம செய்து முத்தமிட்டு சொல்லுகிறானோ அவனுடைய எல்லா பாவத்தையும் இந்த ஹஜர் அஸ்வது கல் உறிஞ்சி விடுகிறது. ஹதீஸ்ல வருது அல்லவா, இதா தனபல் அபுது நகத்தத்து ஃபீ கல்பிஹி சௌதா. ஒரு அடியான் பாவத்தை செய்து விட்டால், ஒரு அடியான் ஒரு பாவத்தை செய்து விட்டால் அவனுடைய உள்ளத்தில் ஒரு கருப்பு புள்ளி விழுகிறது. இதா தாப, அந்த மனிதன் தௌபா செய்து விட்டால் அந்த கருப்பு புள்ளி அழிந்து விடுகிறது என்று ஹதீஸ் ஷரீஃபில் சொல்லப்பட்டதை போல, ஒரு அடியான் பாவம் செய்து காலமெல்லாம் பாவத்தை செஞ்சு ஹஜ்ஜுக்கு வந்திருக்கான், காலமெல்லாம் இபாதத்துல இல்ல, அவன் ஹஜர் அஸ்வது கல்லை முத்திருக்கும் போது பாவத்துடைய எல்லா கரைகளையும் அந்த கல் என்ன செய்யுது? பனிக்கட்டி கல் அப்படியே தன்னை உறிஞ்சிக் கொள்கிறது. அதனால எல்லா பாவங்களையும் கழுகி தன்னை சுத்தமாக இருந்த கல் கூட தன்னை கருப்பாக மாற்றிவிட்டது என்று வரலாறுகளில் எழுதுகிறார்கள். அதில் இன்னொரு விஷயத்தையும் எழுதுகிறார்கள். இரண்டு விதமான கருத்தை ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு பதிவு செய்கிறாங்க. அதுல ஒரு கருத்து சொல்லி இன்னொரு கருத்து எப்படி சொல்றான்னு சொன்னா, ஹஜர் அஸ்வது கல்லுக்கென்று தனிச்செரு இது சிறப்பு இருக்கிறது, அதற்கென்று நிறம் இருக்கிறது. ஆனால் அந்த நிறத்தை அல்லாஹ் வெளிப்படுத்தி வருகிறது. எப்படி ஒரு பெண், அவள் முழுமையான அழகு படைக்கப்பட்ட பெண், தன்னுடைய அழகை யாருக்கும் வெளிப்படுத்த கூடாது, வெளியே செல்கிற பொழுது பருதா முறைகளோடு கோஷா முறைகளோடு எப்படி அவள் வெளியே செல்கிறாளோ அதை போல அந்த ஹஜர் அஸ்வது கல்லு தன்னை திரையிட்டு கொண்டிருக்கிறது. தன்னுடைய அழகு வெளிப்படாமல், தன்னுடைய அழகை வெளிப்படுத்தாமல் கருப்பு திரை போட்டு வைக்கப்பட்டிருக்கிறது என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு பதிவு செய்கிறார். அது கருப்பு கல்லாகவே இல்லாம வெறும் வெள்ளை கல்லாகவே இருந்திருக்குமானால், இன்னொரு கருத்தையும் சொல்லுகிறார்கள். மூன்றாவது கருத்தை, எல்லா மனிதனும் அந்த ஒளியை பார்க்கக்கூடிய சக்தி, பவர் எந்த மனுஷனுடைய கண்ணுக்கும் கிடையாது. மூசா அலைஹிஸ்ஸலாமை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வும் சம்பாஷணை செஞ்சாங்க. என்ன? மூசா அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ் நான் உன்னை பார்க்கணும். அல்லாஹ் சொன்னா என்னை நீ பார்க்க முடியாது. இல்லை, நான் கண்டிப்பா பார்த்து தாகணும். இல்லை மூசாவே, உன்னுடைய கண்ணுக்கு அந்த ஆற்றல் கிடையாது. பல தடவை சொல்லிய பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கல. பிடிவாதம் செஞ்ச பொழுது அல்லாஹ் சொன்னா, நான் என் ஒளியின் ஒரு சிறு துளியை மலையின் மீது பாய்ச்சுகிறேன். அந்த சிறு துளியாக இருக்கக்கூடிய ஒளியை நீ பார்க்கும் சக்தி உன்னுடைய கண்ணுக்கு இருந்து விட்டால் என்னை நீ முழுமையாக பார்த்து விடலாம். அல்லாஹ் சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சரி என்று ஆசைப்பட்டு அல்லாஹ்வை பார்க்க போற ஆசையில தூர் சீனா மலைக்கு போனாங்க. அந்த ஒளி பட்ட பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த சின்ன ஒளியை பார்த்ததும் மயக்கமுற்று கீழே விழுந்தார்கள் என்று குர்ஆன் ஷரீஃபில் ஆயத்துகள் எழுதப்படுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் திடுக்கிட்டு மயக்கத்திலிருந்து தெளிவு பற்றி எழுந்ததுக்கு பின்னால் அல்லாஹ்விடத்தில் சொல்ல, யா அல்லாஹ் நான் தெரியாம கேட்டுட்டேன், நான் தௌபா செய்கிறேன், என்னுடைய பாவத்தை மன்னிச்சிருக்கேன். இன்னொரு விஷயத்தை எழுதுகிறார்கள். அந்த ஒளி சிந்தியதல்லவா மலையிலே, அந்த அல்லாஹ்வுடைய நூறானியத்தும் தஜல்லியத்தும் ஒளியும் பட்ட இடத்திலிருந்து தான் சுருமாவுடைய கல் உலகத்துக்கே உருவாச்சு என்று சுருமாவுடைய வரலாற்றை எழுதுகிறார். அப்ப அல்லாஹ்வுடைய ஒளி தஜல்லியத்து எப்படியோ அதை போலத்தான் ஹஜர் அஸ்வது கல்லுக்கும் தனிப்பெரும் ஒளி இருக்கிறது. அந்த ஒளியை பார்க்கும் சக்தி எந்த மனிதனுடைய கண்ணுக்கும் இல்லை என்கிற காரணத்தினால் கருப்பு வர்ணங்களால் பூசப்பட்டு அதை பத்திரப்படுத்தி வெள்ளியால் மறைக்கப்பட்டு கல் உள்ளுக்குள் பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. நாம பார்க்கிற வெள்ளி குடுவை இருக்கல்லவா, இப்படி ரவுண்டா இருக்கிறது ஹஜர் அஸ்வது கல்லே கிடையாது. நிறைய பேர் அந்த வெள்ளி குடுவை தான் கல்லு நினைக்கிறாங்க. அதற்குள்ள ஒரு சின்ன கருப்பளவு இருக்கும். அதில் ஒரு பகுதி தான் ஹஜர் அஸ்வது கல். அது ஒரு நிமிஷம் நல்ல உத்து கவனிச்சு பார்த்தா தெரியும். பக்கத்துல போய் நாம வாயை வச்சு முத்தமிட்டு விட்டு வெளியே வந்து விட்டால் அதனுடைய இதெல்லாம் நமக்கு தெரியும். 2008 2009 ஒரு ஹஜ்ரத் என்ன செஞ்சாங்க, ஹஜ்ஜுக்கு வந்திருக்காங்க. அல்லாட்ட இங்கதான் எது பார்த்தாலும் எது கேட்டாலும் கிடைக்கக்கூடிய இடமாச்சு. இந்த ஹஜ்ரத் என்ன செஞ்சாங்கன்னா, யா அல்லாஹ் இவ்வளவு கூட்டமா இருக்கு, இத்தனை கூட்டத்துக்கு மத்தியில் ஹஜர் அஸ்வத் கல்லை எப்படி போய் பார்க்கறது, எனக்கு எப்படியாவது இந்த ஹஜர் அஸ்வத் கல்லை காட்டி கொடுக்குறேன்.
அவர் துவா செஞ்சாரு. அதுக்கடுத்து தொழுகையுடைய நேரமும் வந்துச்சு. அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டி தொழுகையில் நின்ட்டாங்க. அல்லாஹ் பொறுத்த ருக்குவுக்கு போயாச்சு. ருக்குவிலிருந்து ருக்குவிலிருந்து தலையை தூக்குறாங்க. தலையை உயர்த்திய பொழுது அவருடைய பார்வையிலே நேரடியாக அந்த கல் அவருடைய கண்களுக்கு படுக்குது. இப்பதான் அந்த அஜத்து நினைச்சார், அடாடாடா நாம கேட்டதே கேட்டோம், அல்லாஹ்விடத்தில் தாராளமா கேட்டிருந்தோம். அல்லாஹ்ட்ட என்ன கேட்டார் இந்த அஜத்து? அல்லாஹ் ஹஜருல் அஸ்வத் கல்லை என் கண்ணுக்கு காட்டுன்ட்டாங்க. இப்படி கேட்ட இவர் ஹஜருல் அஸ்வத் கல்லை முழுமையா முத்தமிடக்கூடிய பாக்கியத்தை தான் என்று கேட்டிருந்தால் அந்த பாக்கியம் அவருக்கு கிடைச்சிருக்கும். அது அவரே நினைக்கிறார். கல்லை காட்டு என்ற பொழுது ருக்கூல இருந்து எந்திரிச்சது அவருடைய கண்ணுக்கு தென்றுச்சு. அப்ப அந்த ஹஜருல் அஸ்வத் கல்லு என்பது வெள்ளி குடுவைக்குள் இருக்கிற கருப்பு வர்ணம் பூசப்பட்டு இருக்கிற அதில் 4 ஒரு பகுதி மாத்திரம்தான் ஹஜருல் அஸ்வத் கல்லு. மற்ற எல்லா பகுதியும் உள்ளுக்குள் வைத்து அடைக்கப்பட்டிருக்கு. அது சொர்க்கத்துடைய கல். ஆனால் எல்லா மனிதரையும் ஒரு மேக்னெட் பவர் என்று சொல்லப்படக்கூடிய எல்லா காந்த சக்தி என்று சொல்லப்படுவதை போல எல்லா மனுஷனுடைய பாவத்தை இழுத்துக் கொள்கிறது. ஷஹாதத்து சொல்லும் போட்டோ பிடிக்கிற மாதிரி நம்ம அத்தனை பேர்த்தையும் நாளை கியாமத்துல சாட்சி சொல்லும். அதனால அருமைக்குரியவர்களே, நம்முடைய இந்தியாவுக்கு போயிட்டு ஹஜருல் அஸ்வத் கல்லை நினைச்சு பார்க்க முடியாது. போட்டோ எடுத்துட்டு போய் வைக்கலாம், லேமினேஷன் பண்ணி வைக்கலாம், டிவியில பார்க்கலாம், லைவ் டிவியில பார்க்கலாம், எல்லாம் பார்க்கலாம். ஹஜருல் அஸ்வத் கல்லை முத்தமிடுகிற பாக்கியம் இங்க இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு கிடைக்கும். பக்கத்துல போக முடியாது, தூரத்தில் இஸ்திலாம செய்து விட்டாலே போதும். அல்லது நாம் என்ன செய்ய வேணும்? ஹஜருல் அஸ்வத் கல் இருக்கிற மூலையிலிருந்து நேர திசை வரைக்கும் ஏதாவது ஒரு இடத்தில் நின்று கொண்டு துவா செய்து விட வேண்டும். நான் மனசில் நினைச்சது எல்லாத்தையும் கேட்டு அல்லாஹ்விடத்தில் துவா செய்து முடித்து விட்டால் ரப்புல் ஆலமீன் அந்த பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறான். அருமைக்குரிய ஹாஜிகளே, இன்னும் நிறைய விஷயங்களை சொல்ல வேண்டும், நேரங்கள் கடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்லி கடைசியாக நிறைவுக்கு வருகிறேன். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அறிவிக்கிறார்கள், அந்த ஹஜருல் அஸ்வத் கல்லை முத்தம் இடுவதும் இஸ்திலாமு செய்வதும் அல்லாஹ்வுடைய கையை பிடித்து முசாஃபஹா செய்வதை போல என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த ஹதீஸ்ல இப்படி வருது, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் மஅஃபூர வல் ஆஃபியத ஃபித் துன்யா வல் ஆகிரா ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனதன் வ ஃபில் ஆகிரதி ஹஸனதன் வ கினா அதாபன்னார் என்கிற இந்த துஆவை ஓதிவிட்டால் அவருடைய துஆ கபூலாயிடும். ஏன்னா ஹஜருல் அஸ்வத் பகுதியில அந்த சரௌண்டிங்ல மலக்கு நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. அங்கு செய்கிற துஆவுக்கு அந்த மலக்குமார்கள் ஆமீன் சொல்கிறார்கள். அதனால அந்த இடத்தில் நாம போய் முடிஞ்ச வரைக்கும் துவா செய்வதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம். அருமைக்குரியவர்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னதை போல நாளை கியாமத்துடைய நாளையிலே நமக்கெல்லாம் சாட்சியம் பகருகிற ஒரு கல்லாக இந்த கல் இருக்கிறது. ரப்புல் ஆலமீன் இந்த தாயகத்தில் இந்த பூமியில் இருக்கும் காலம் எல்லாம் அதிகம் அதிகம் அமல் செய்யக்கூடிய நசீபை தௌஃபீகை வல்லோன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அருமைக்குரிய ஹாஜிகளே, இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு காலையில ஜியாரா மக்காவில் இருக்கிற முக்கியமான இடங்களை சுற்றி பார்ப்பதற்கு செல்ல இருக்கிறோம். அதுல நாம ஏற்கனவே நேற்று சொல்லிட்டோம், மினா, அரஃபா, முஸ்தலிஃபா, கார ஹிரா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு உலகத்துல முதலில் இறங்கிய சூரா இக்ரா சூரா. அந்த சூரா இறங்கிய இடம் மலை. அந்த மலையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமா இபாதத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை செய்வதற்காக வேண்டி அரபிகள் மக்கத்து குஃபார்கள் குறைஷிகள் துரத்தி கொண்டு வந்த பொழுது அவர்களும் அபூபக்கரும் ஒளிந்திருந்த குகை சௌர் என்று சொல்வார்கள். அந்த குகை இந்த 5 இடங்களுக்கும் சென்று விட்டு இன்ஷா அல்லாஹ் இறுதியா நாம் போக வேண்டிய இடம் ஜொஹரானா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பள்ளிக்கும் இன்ஷா அல்லாஹ் செல்ல இருக்கிறோம். அந்த பள்ளியுடைய சிறப்பு என்னன்னு சொன்னா, நாம இந்தியாவிலிருந்து வரும்போது யலம்லம் அப்படிங்கிற மீகாத்து வந்த பொழுது நியத்து செஞ்சுட்டு நாம எப்படி உம்ராவுக்கு வந்தோமோ அந்த மாதிரி நாம இந்த பகுதிகளில் அந்த மீகாத்துக்கு போகும்போது நாம ஜொஹரானாங்கிற பள்ளியில 2 ரகாத்தை தொழுது விட்டு இஹ்ராமுடைய நியத்தை உம்ராவுடைய நியத்தை வைத்துக் கொண்டு நாம் அங்கிருந்து அந்த பள்ளியை விட்டு வெளியேறி வருகிறோம் இன்ஷா அல்லாஹ். அப்படி வருகின்ற நேரத்தில் நேராக லொஹருடைய வக்துக்கு முன்னதாக இங்க வந்து இறங்கிட்டா நாம லொஹருடைய தொழுகையை முடித்து கொண்டு சாப்பாட்டினுடைய எல்லா வேலைகளையும் முடிச்சு கொண்டு கொஞ்ச நேரம் ஓய்வெடுங்கள். சரியாக 3:30 அல்லது 3:15 இன்ஷா அல்லாஹ் ரூமை விட்டு வெளியேறிடுங்க. எல்லாம் ஒன்று சேருகிற இடம் 79ஆம் நம்பர் கேட்டுக்கு வெளியில நாம முதல் உம்ரா செய்ய வர்றதுக்காக வேண்டி எங்க இஷாவுடைய ஜமாத்து தொழுதமோ அந்த இடத்துக்கு எல்லாமே வந்து சேர்ந்துடணும். நாம அசுரு தொழுகை முடிஞ்சதுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து உள்ள போவோம். கொஞ்ச நேரம் யாரையும் உள்ள விட மாட்டான். தொழுகை முடிஞ்ச எல்லா மக்களும் கொஞ்ச நேரம் வர்ற வரைக்கும் வெளியில் அனுப்பிச்சுட்டே இருப்பான். அதுக்கு அடுத்து தான் உள்ள விடுவான். இன்ஷா அல்லாஹ் அசுருடைய தொழுகைக்கு பின்னால் உம்ராவுடைய அமல் ஸ்டார்டிங் ஆயிரும். அந்த உம்ராவை கூட்டம் எந்த அளவுக்கு குறைவாக இருக்குமோ அந்த அளவுக்கு சீக்கிரம் முடிஞ்சிடும்.
கூட்டம் அதிகமாக இருந்தால், நெரிசலாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் தாமதமாகலாம், இஷா வரை கூட ஆகலாம். ரப்புல் ஆலமீன் இந்த அமலை லேசாக்கி தரணும். எல்லாரும் தயாரா இருக்கிறீங்களா? இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு போகும்போது யார் உம்ரா செய்யக்கூடிய நாட்டம் இருக்கோ அவங்க இங்க ரூம்லயே குளிச்சுட்டு ஒரு ரூம்லயே இஹ்ராமுடைய துணியெல்லாம் மாத்திட்டு வந்துருங்க. நாம போகக்கூடிய எல்லா இடங்களுக்கும் மேல கடைசியில போனோம்ல, அங்க போய் தான் ஸலாத்துல் இஹ்ராம் தொழுவோம். உம்ராவுடைய தொழுகை தொழுதுட்டு நியத்து செஞ்சுட்டு வருவோம். காபத்துல்லாவை பார்க்குற வரை தல்பியாவை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். யாருக்காவது உம்ரா செய்யக்கூடிய நாட்டம் இல்லை அப்படின்னா நார்மல் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு சாதாரணமாக வந்துடலாம். நார்மல் ட்ரெஸ்ஸை போட்டு வந்துட்டு எல்லா இடங்களையும் பார்த்து விட்டு எப்பொழுது போல இங்கே வந்தெல்லாம் தொழுகைக்கு போயிட்டு அவங்கவுங்க எடுத்துக்கலாம். இதில் யாரெல்லாம் உம்ராவுக்கு தயாராக இருக்கிறீங்க சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ வராத ஹாஜிகளுக்கும் இந்த தகவல்களை எத்தி வச்சிருங்க. சிரமமாக இருந்துச்சுன்னா அவங்க உம்ராவை அவாய்டு பண்ணிக்கலாம். சிரமம் இல்லை, அல்ஹம்துலில்லாஹ், கஷ்டப்பட்டு எப்படி நான் உம்ரா செய்யணும், லட்சியத்தை அடையணும் அப்படிங்கிறவங்க என்ன செய்யுங்க, உம்ராவுடைய நியத்தில் இன்ஷா அல்லாஹ் வந்துருங்க. அப்படி செய்யலாம். இஹ்ராமுடைய ட்ரெஸ்ஸை இங்கே எடுத்துக்கிட்டு ஜொரானாவுடைய பள்ளிக்கு போய் அங்கே போய் ட்ரெஸ் மாற்றினாலும் மாற்றிக்கிறான். அங்கே குளிக்கக்கூடிய வசதிகள் பாத்ரூம் எல்லாம் இருக்குது. ஆனால் தாமதமாகும். எல்லா ஹாஜிகளும் 40-45 ஹாஜிகள் போகிறோன்னு சொன்னோம்னா அங்கே எல்லா ஹாஜியும் குளிச்சு ட்ரெஸ் பண்ணிட்டு பஸ்ஸுக்கு வரதுக்கு லேட்டாச்சு நமக்கு இங்கே லொஹருடைய தொழுகை மிஸ் ஆகிடும். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இங்கேயே குளிச்சுட்டு இங்கேயே இஹ்ராமுடைய ட்ரெஸ்ஸை போட்டுட்டோம்னா நம்முடைய பயணம் ரொம்ப லேசாக இருக்கும். சீக்கிரமாக லொஹருடைய தொழுகைக்கு முன்னால் ஹரம் ஷரீஃபுக்கு வந்துடலாம். சரிங்களா? போகக்கூடிய இடங்கள்ல எல்லா இடத்துலையும் இறங்க முடியாது. நாம் இறங்கி இது மலை அப்படின்னு காமிச்சிட்டு அங்கே துவா செஞ்சுட்டு புறப்பட்டுருவோம். முக்கியமாக மினா, அரஃபா, முஸ்தலிஃபா இருக்குல்ல, அந்த அரஃபாவுடைய மலையில் மட்டும் ஒரு 10 நிமிஷம் இறக்குவோம். அந்த 10 நிமிஷத்துக்குள்ள அந்த இடத்துல எல்லாம் பார்த்து போட்டு டக்குன்னு சீக்கிரம் வந்து வாகனத்தில் ஏறிக்கணும். எல்லா மக்களும் ஹாஜிகளும் தயவு செஞ்சு ஒத்துழைப்புகள் கொடுங்க. போய் எல்லாமே லேட் பண்ணிட்டோம்னா டிரைவரும் சத்தம் போடுவான், நமக்கும் கொஞ்சம் சிரமம், லொஹருடைய தொழுகைக்கு வர முடியாமல் ஆயிடும். இன்ஷா அல்லாஹ் அந்த மாதிரி எல்லாம் போய்க்கலாங்களா? அல்ஹம்துலில்லாஹ். எந்த விஷயத்தை பேசுகிறோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நசீபை வல்லூர் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. ஆஜிகளே, தவாஃப் விஷயத்தில், உம்ரா விஷயத்தில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அப்பப்போ சாப்பாட்டுடைய நேரங்களில் நான் வரும்போது நீங்கள் கேட்டு தெளிவுட்டுருக்குங்க. இப்போ யாராவது தவாஃபுடைய விஷயத்தில் யாருக்காவது சந்தேகம் இருக்குங்களா? தவாஃப் ஒவ்வொரு தடவை முடிக்கும் போதும் மறக்காமல் 2 ரக்காத்து தொழுதுடணும். 3 உம்ரா, 3 தவாஃப், 4 தவாஃப் ஒன்றா செஞ்சுட்டு அதுக்கடுத்து தொழுதாலும் அந்த தொழுகையும் குடிக்கும். ஆக ஒவ்வொரு தவாப்புக்கும் 2 ரக்காத்து இருக்குங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆமாம், 2 ரக்காத்து தொழுகணும். தொங்கோட்டமெல்லாம் சஃபா மர்வாவில் தொங்கோட்டமெல்லாம் ஓட வேண்டியதில்லை. அது உம்ராவுக்கு மட்டும்தான் அங்கே போகணும். உம்ரா இல்லை, வெறும் தவாப்பு மட்டும்தான் அங்கே போக வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு முறை நியத் வச்சு வந்து கண்டினியூஸா 2 உம்ரா பண்ண முடியுமா? அது முடியாது. அப்படி பண்ண முடியாது. ஒரு உம்ரா முடிச்சுட்டா அதுக்கடுத்து எப்படி செய்வீங்க? செய்யறதுக்கே முடியாது. அங்கிருந்து நடந்து வெளியில வர்றதுக்கு காலில் தசுக்க புசுக்கம் எடுத்துட்டு இருக்க எப்படி செய்வீங்க? ரூம்ல வந்து இல்லை, முடி எடுத்துடணும். முடி எடுத்துட்டு ஒரு உம்ராவை முடிச்சுட்டு அடுத்த உம்ராவுக்கு நியத்து வச்சு தான் போகணும். ஒரு பரலான லொஹருடைய தொழுகையை தொழுகிறோம், தொழுது முடிச்சு பிறகு அடுத்த பரல் எப்படி கண்டினியூ பண்ணுவீங்க? நியத்து வச்சுட்டு தான் அடுத்தது போகணும். அந்த மாதிரி தான் அடுத்த உம்ராவுக்கும் நியத்து வைக்கணும், முடி எடுத்ததுக்கு பின்னால. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா வ நபியினா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம ஷர்ரிஃப்னா பித் தக்வா வ ஜம்மல்னா பில் ஆஃபியா வ ர்ஸுக்னா அல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன். ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. وصلي على النبي سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. ஹாஜிகளே, நாளைக்கு புறப்படக்கூடிய நேரம் வந்து கரெக்டாக 8லேருந்து 8:30 எல்லா ஹாஜிகளும் கீழே இறங்கணும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு காலையில் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னால் எல்லாத்துக்கும் நாஷ்டா இங்கே வந்து இறங்கிடணும். அஸ்ஸலாமு அலைக்கும்.